நான் ஒரு ஆங்ஷியஸ் பேரண்ட். ஏய் எனக்கு நிறுத்து. உட்கார முடியும் இடத்துல. உட்கார முடியாது. எப்ப பார்த்தாலும் குதிச்சுன்னு இருக்கு. நிறுத்துடா. ஏய் லேட் ஆகுது ஸ்கூலுக்கு. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, கிளம்பு. ஐயோ எவ்ளோ நேரம். சீக்கிரமா பண்ண முடியாது. இல்ல இப்பதான் 3 மணிக்கூட சினிமா பார்த்து வந்திருக்கு. அதுக்கு மேல என்னடா மொபைல் பார்க்கணும் உனக்கு? கண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் குடு. உட்கார வச்சிருப்ப. திருப்பி கேட்டு பாரு. இல்ல சொல்லியாச்சுன்னா இல்லதான். திருப்பி கேட்டா பாரு. நான் ஒரு காம் பேரண்ட். கண்ணா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? சோஃபா மேல ஏறி உட்காரணும். அப்படி மேல உட்காரலாமா ஹெட்ரெஸ்ட்ல? எப்படி உட்காரணும் சோஃபால? உட்காந்துக்கோ ஆனா சரியா உட்காரு. ஓகே? பாரு கண்ணா, ஆல்ரெடி 7:50 ஆயாச்சு. 8 மணிக்கு உன்னோட பஸ் வந்துடும். நீ இப்போ வரைக்கும் யூனிஃபார்மே போட்டுக்கல. ப்ளீஸ் ஃபோக்கஸ். ஸ்டாப் ஜம்பிங் அரவுண்ட். எஸ், கம் ஆன். அம்மா ஹெல்ப் பண்ணட்டா உனக்கு இன்னைக்கு ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு? சரி. கண்ணா 3 மணிக்கு 3D சினிமா பார்த்துருக்கோம். எனக்கு கண்ணு வலிக்கிறது. உனக்கு வலிக்கலையா? பொய் சொல்லாது. ஓகே வலிக்கலைனாலும் 3D சினிமா பார்த்துருக்கோம். நீ கேட்டது சினிமா கூட்டின்னு போயிருக்கேன். என்ஜாய் பண்ணியிருக்கோம். உடனே உனக்கு மொபைல் என்ன வேணும்? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. கம் ஆன் டெல் மீ வாட் வாஸ் த ஃபேவரட் சீன் இன் த மூவி? வாட் டிட் யூ லைக் த மோஸ்ட்? 2 பேரண்ட்ஸ்ல வித்தியாசம் என்னன்ட்டு உங்களுக்கு தெரியாதா? ஒரு அம்மாக்கு தான் குழந்தை மேல பாசமே இல்ல. எப்போ பார்த்தாலும் திட்டின்டே இருக்கா. அண்ட் காமா இருக்கிற அந்த அம்மாக்கு தான் குழந்தை மேல பாசம். அவளுக்கு தான் பேசுறதுக்கு தெரியறது. குழந்தைகளை சரியா கவனிக்கிறது தெரியறது. அதுவா? இல்ல. இங்க வித்தியாசம் என்னன்னு சொல்றேன். ஒரு சிம்பிளான ட்ரிக். வீடியோ கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. அதுக்கப்புறம் ஒரு எஃபிலியேட் லிங்க்னு கீழே பின் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். அது வேற ஒன்றும் இல்லை. நீங்க ஜென்ரலி வாங்குறது சாமான் ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்களே குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸஸ் அப்படியே தான். இந்த லிங்க் மூலமா பண்ணினீங்கன்னா என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். நான் லாங் டேர்ம்ல இந்த போல வீடியோஸ்லாம் பண்ணி உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஷேர் பண்ண முடியும். அதுதான். இந்த செகண்ட் கால்மா இருக்கிறது அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு சின்னதா ஒரு ட்ரிக் என்னன்னா, இட் இஸ் கால்ட் மிரரிங். மிரரிங் கொஞ்சம் சயின்டிஃபிக்கான ஒரு பாஷையில தான் சொல்ல முடியும். நம்ம பிரெயின்ல நியூரான்ஸ் இருக்கும், டைனி செல்ஸ் விச் மிரர் அவர் சரௌண்டிங். சடனா நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்க, ஒரு இடத்துல இருந்து நடந்து போறீங்க, ஆஃபீஸ்ல இருந்து ஈவினிங் கிளம்புறது. சடனா யாரோ கத்துறாங்க, பாம் பாம் பாம், எல்லாரும் ஓட தொடங்குறாங்க. எதுக்கு ஓடுறாங்க தெரியாம நீங்களும் ஓட தொடங்குவீங்க. நீங்க அங்கே நின்னுண்டு யாரு கத்தினா ஏன் கத்தினான்ட்டு பார்க்காம எல்லாரும் ஓடுறாங்களே நானும் ஓடுறேன்ட்டு ஓடி போயிடுவீங்க. அது ஏன்? அது நம்மளோட பிரெயினோட ஒரு ஸ்ட்ராட்டஜி, செல்ஃப் ப்ரொடெக்ட் பண்ணறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த நியூரான்ஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் டேஞ்சர் சிச்சுவேஷன்ல இருக்கும். இல்ல ரொம்ப க்ளோஸான பாண்ட் ஆர் ஃப்ரீக்வெண்ட் எக்ஸ்போஜர், எதுக்காவது நம்ம ஃப்ரீக்வெண்ட் எக்ஸ்போஜர் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அங்கே ஒர்க் பண்ணும். பேரண்டிங்ல இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ குழந்தைகள் தன்னோட இமோஷன்ஸ்ல ஹையா இருப்பாங்க. ஏன்? அவளோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், தட் இஸ் த லாஜிக்கல் பிரெயின், அது இப்பவும் டெவலப் ஆயிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டா டெவலப் ஆகிறதுக்கு அடல்ட் ஆகிறது வரைக்கும் 21 இயர்ஸ் ஆகிறது வரைக்கும் அது டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவ இமோஷன்ஸ்ல இருப்பாங்க. ஆனா அவள போலயே நம்மளும் இமோஷன்ஸ்ல வந்துட்டோம்னா 2 பேரும் சேர்ந்து கிளாஷ் தான் ஆகும். இது இல்லாம நம்ம அந்த சிச்சுவேஷன்ல கொஞ்சம் டிட்டாச்டா இருந்து குழந்தைகள் கிட்ட போய் அவ கிட்ட உட்காந்து ஐ கான்டாக்ட் பண்ணி அவ ஐ லெவலுக்கு நம்ம வந்து இது இப்படி இருக்கு, நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், அதனால இது பண்றதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன், சிம்பிளான 1 ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா அவளோட ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு 90% சான்ஸ் இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காட்டினது குழந்தை எங்கேயும் அங்கே குதிக்கிறது. பிகாஸ் தே ஹேவ் ஹை எனர்ஜி. ஆண் பசங்களுக்கு கண்டிப்பா ஹை எனர்ஜி இருக்கும். ஸோ எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் நம்ம போய் இன்டர்ஃபியர் பண்ணி இல்லை இது பண்ணாது அப்படி பண்ணாதுன்னு சொன்னோம்னா கண்டிப்பா ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா சில சமயத்துல கண்டிப்பா அந்த சுச்சுவேஷன்ல நம்ம அவ ஒதுங்கி உட்காரணும். இம்பார்ட்டன்ட் சேஃப்டிக்கு வேண்டி
அங்கே போகக்கூடாது, அந்த பக்கம் போகாது, டேஞ்சர். அதுபோல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்கணும்னா, குழந்தைகளோட ஐ லெவல்ல பார்த்து, அவளுக்கு கிளியரா சொல்லணும். இதனால சொல்றேன். இங்க வா, இப்படி உட்காரு. இத வச்சு அவள டிஸ்ட்ராக்ட் பண்ணறதுக்கு ஏதாவது அவளுக்கு குடுத்து, அவளோட மைண்ட் அங்கேருந்து எடுத்துடணும். செகண்ட் இதுல ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறது. டெய்லி மார்னிங் நடக்கிறது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பிரச்சனை தான். குழந்தை ஒரு நாளைக்கு லேட் ஆயாச்சுன்னா, இது பண்ணறதுக்கு டஃப்பா தான் இருக்கும். ஆனா, உள்ளுக்குள்ள நீங்க அந்த ஃபியர், ஐயோ! பஸ் விட்டு போயிடும், லேட் ஆயிடும், ஸ்கூல்ல திட்டு கிடைக்கும். அதுபோல மைண்ட்ல அந்த எஸ்கலேட் பண்ணாம, பிரசன்ட் மூமெண்ட்ல இருந்து, யூ ஆர் லேட். திஸ் இஸ் வாட் நீட்ஸ் டூ பி டன். ப்ளீஸ் டூ இட். காமா அவள்கிட்ட பேசினா, அவ இனி ஃபோக்கஸ் பண்ணி ஃபாஸ்ட்டா பண்ணுவாங்க. நம்ம கத்துறத அவ இன்னி ஃபாஸ்ட்டா பண்ணுவாங்கன்ட்டு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அது நடக்காது. ஏன் நடக்காது? குழந்தைகளோட பிரெயின்ல ஃபர்ஸ்ட்டு அந்த ஃப்ரைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு வரும். ஏன்னா, அவ ஃபங்ஷன் பண்றது மெயினா ஒரு 5 வயசு, 6 வயசு வெ அ வரைக்கும் அண்ட் அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் வரைக்கும் மேபி கொஞ்சம் செட்டில் ஆகும் எமோஷன்ஸ். பட் மெயினா அவளோட பிரெயின் அமிக்டிலா தட் இஸ் த எமோஷனல் பிரெயின் அங்கேருந்து தான் அவங்க ஃபங்ஷன் பண்றாங்க. அதனால நம்ம அவள்கிட்ட அவ ஏதோ பண்ணறத சடனா நம்ம கத்தினோம்னா, அவளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஐதர் ஃப்ரீஸ், ஃபைட் ஆர் ஃப்ளைட் அதுதான் தோணும். ஃப்ரீஸ்னா நடுங்கிடுவாங்க. ஃபைட்டுன்னா இன்னி சண்டை நீ கத்துன எப்படி போடுவ? நான் சொல்றேன் நான் பண்ண மாட்டேன் போ. அது போல அடம் பிடிப்பாங்க. ஆர் ஃப்ளைட் நம்ம இங்க கத்தோம்னா இங்கேருந்து ஓடி போய் அங்கே போவாங்க. அப்பா பின்னாடி, இல்ல பாட்டி பின்னாடி, தாத்தா பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. இல்ல அம்மா திட்டுறா, அப்பா திட்டுறான்ட்டு அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அவளுக்கு ஹேபிட் ஆகும். ஸோ அந்த நேரத்துல நம்ம பேச்சு கேட்கணும்னா, பிராக்டிகலா அவாள எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? இது இப்படி பண்ணு, இது இப்படி பண்ணு. கண்டிப்பா அதுக்கு முன்னாடியே அவளோட டயத்துக்கு ஏற்படுது அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். பிராக்டிகலா அவளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி வேலை பண்ணதுல எப்படி ஹெல்ப் பண்ணலான்ட்டு, அது நம்ம சொல்லிக் குடுக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உள்ளுக்குள்ள நம்ம தான் காமா, பீஸ் ஆஃப் மைண்டோட இருந்தா தான் இது நடக்கும். அவளும் நம்மளோட காம்னஸ், ஃபோக்கஸ் அத மிரர் பண்ணுவாங்க. அண்ட் பண்ணறது வேலைய சரியா பண்ணி முடிப்பாங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சினிமா பார்க்கறது, அ அவளுக்கு மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியில கூட்டின்னு வரணும்னா, அதுக்கு நான் முன்னாடியும் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இப்பவும் சொல்றேன். நீங்க உட்கார்ந்து இந்த மொபைல் பார்க்கறத, அவ பார்க்கக்கூடாதுன்ட்டு சொன்னேன்னா வேலை பண்ணாது. நீங்களும் உங்களோட மொபைல் ஃபோன சைட்ல வச்சுட்டு தான் அவள்கிட்ட போய், "வா, நம்ம 2 பேரும் ஏதாவது பண்ணலாம். ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணலாம். எனக்கு உன்னோட ஸ்கூல்ல என்ன நடந்தது அத பத்தி சொல்லு. வேற என்ன நடக்கிறது? உன் ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது எல்லாம் நல்லபடியா தான் இருக்கா?" ஏதாவது டாபிக் கொண்டு வாங்க. அவளுக்கு என்ன பேசுறதுக்கு பிடிக்கும் அத பத்தி அவள்கிட்ட கேளுங்க. அவ தானா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணினா, மூவி பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அதுல அவளோட ஒப்பீனியன்ஸ் என்ன? அவளுக்கு எந்த சீன் பிடிச்சது? என்ன சீன் பிடிக்கல? ஒரு கேரக்டர் இது போல பிஹேவ் பண்ணினா, அது சரியா தான் பண்ணினானா? தப்பா? நீ என்ன நினைக்கிற? அதுபோல அவள்கிட்ட கன்வர்சேஷன் பண்ணுங்க. ஸோ அந்த நேரத்துல அவளுக்கு மொபைல் ஃபோன் ஞாபகம் வராது. மேபி திருப்பி திருப்பி சிலப்போ கேட்பாங்க. பட் அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணறதுக்கு நீங்க டிட்டாச்டா மென்டலி அந்த எமோஷன்ல, அந்த இரிட்டேஷன்லேருந்து டிட்டாச் ஆகணும். இந்த டிட்டாச் எப்படி ஆகறது? அது உங்க மனசுல ஒரு கேள்வி வரும். கண்டிப்பா வரும். ஏன்னா இது ஈஸி இல்ல. ஆக்சுவலி ஈஸி தான். ஆனா எப்படி பண்ணணும்ன்ட்டு நெறைய பேருக்கு தெரியாது. அத தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்பேஸ், இந்த சேனல ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. நான் சீக்கிரமா அத பத்தியும் கன்டென்ட் கொண்டு வரேன். தேங்க் யூ சோ மச். ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ இஃப் யூ லைக் இட். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். நான் சரோஜா, உங்களோட பேரண்டிங் கோச்.